வணக்கம் நண்பா. ஒரு ஆஃபீஸில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் உசுர குடுத்து வேலை பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு மட்டுமே இருக்கான் அப்படிங்கும்போது, அதில யாருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு நெனைக்கிறீங்க? இது என்ன கேள்வி? யாரு வொர்க் பண்றானோ அவனுக்கு தானே ப்ரமோஷன் கிடைக்கும். அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போறது உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம். யாரு சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இது எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேன்கூட்ல நடக்குது. தேன்கூட்லயுமா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் இத நம்பி தான் ஆகணும். ஏன்னா தேன்கூட்ல இருக்கக்கூடிய ராணி தேனீக்கு ராயல் ஜெல்லி அப்படிங்கிற ஒரு உணவு குடுக்கப்படுது. இது வேலைக்கார தேனீக்களால் உருவாக்கப்படக்கூடிய பால் மாரி இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் ஃபுட் தான் அது. இந்த ராயல் ஜெல்லியில புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின் பி, மினரல்ஸ் அது மட்டும் இல்லாம பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால ராணி தேனீக்கள் மற்ற தேனீக்களோட பெரிதாகவும், அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 1500லேருந்து 2000 வரைக்கும் முட்டைகள் இட முடியும். ராயல் ஜெல்லி சாப்பிடுறதுனால இதோட ஆயுட்காலம் 2லேருந்து 5 ஆண்டுகள் வரை உயிரோட இருக்கும். ஆனால் ராயல் ஜெல்லியை ப்ரொடியூஸ் பண்ணுற வேலைக்கார தேனியோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 வாரங்கள் மட்டும்தான். இதெல்லாம் என்ன தெரியுது? உசுறு கொடுத்து வேலை பண்ணால் உசுரை தான் விடணும். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கக்கூடிய எல்லா தேனி லார்வாவுக்கும் ஃபர்ஸ்ட் 3 டேஸ் ராயல் ஜெல்லி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் எந்த ஒரு லார்வா ராணி தேனியாக ப்ரொமோட் ஆகுதோ அதுக்கு மட்டும்தான் வாழ்நாள் முழுக்க ராயல் ஜெல்லி கொடுக்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் தேன் சாப்பிடும் போது இந்த ராயல் ஜெல்லியும் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க.